வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். 3BHK உள்ள அருமையான சவுத் ஃபேஸிங் வரைபடம், கொலிக்கணக்கு, 4 மூலைகள், 5G அனைத்தையும் ஒன்று சேர இந்த வரைபடத்தில் இப்போ பார்ப்போம். சவுத் ஃபேஸிங்கில் 36 அடிக்கு 40 அடி 4 ஏங்குலத்தில் உள்ள அருமையான 3BHK வரைபடம். 5Gங்கிறது என்ன அப்படின்னாக்கா, ஈசான மூலையில் போர்வெல் மழைநீர் சேகரிப்பு சம்பு இருக்க வேண்டும். வாயு மூலையில் செப்டிக் டேங்க் இருக்க வேண்டும். கன்னி மூலையில் மொட்டை மாடியில் வாட்டர் டேங்க் உயரமாக இருக்கும். 5G முடிஞ்சிருச்சுங்க. இப்போ 4Cங்கிறது வீட்டுக்குள்ளே போகிறோம். ஸோ வெராண்டா, அதுக்கப்புறம் மெயின் டோர் அக்னி சார்ந்து வச்சுருக்கிறோம். ஹால் 15:45க்கு 16. அதுக்கப்புறம் மினி டைனிங்கு, இந்த பக்கமும் ஒரு டோர் கொடுத்துருக்கோம், கிழக்கு பக்கமும். இது தெற்கு பக்கமும் வாசல். அக்னி மூலையில் போர்ட்டிகோ. கிச்சன் அக்னி மூலையில் 7:45க்கு 10. பூஜை அறை 7:45க்கு 10 ஈசான மூலையில் இருக்குது. ஈசானத்திற்கு உண்டானவர் யாருன்னா குரு பகவான். அதுக்கப்புறம் ஒரு பெட்ரூம், ஃபஸ்ட்டு ஒரு பெட்ரூம். ஸோ இப்போ வாசல் தெற்க பார்த்த வீட்டிற்கு அக்னி மூலையில் வாசல் வைக்கணுங்கிற மாதிரி தெற்க பார்த்த ரூமுக்கும் அக்னியில் இருக்கணும். கண்ணியில் பீரோ வச்சுருக்குறோம். 15:45க்கு 10 ஃபஸ்ட்டு பெட்ரூம். அதுக்கப்புறம் செகண்டு பெட்ரூம் 10க்கு 10 வாயு மூலையில் ஒரு பெட்ரூம், காமன் டாய்லெட்டு. அதுக்கப்புறம் கன்னி மூலையில் 10க்கு 16 ஒரு பெட்ரூம். ஸோ கன்னி மூலையில் 10க்கு 16 பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட்டு. பீரோவை கன்னி மூலையில் வச்சுருக்கோம். ஈசான மூலையில் பூஜை அறை அமைத்து கன்னி மூலையில் பீரோ அமைத்தோமேயானால் ஈசான வழியாக தெய்வ சக்திகள் கன்னி மூலையில் தங்கும். அப்போ இங்கே வைக்கிற பணமும் இங்கே படுக்கிறவங்களுக்கும் உடல் ஆரோக்கியமும் காசு பணமும் பெருகும். இதுதான் இந்த 36 அடிக்கு 40 அடி 4 ஏங்குலத்துக்கு உள்ள அளவில் ஒரு பெட்ரூம், 2 பெட்ரூம், 3 பெட்ரூம். ஈசான மூலைக்கு உண்டானவர் குரு பகவான். குரு பகவானுக்கு திருச்செந்தூர் குரு ஸ்தலம். வியாழக்கிழமை காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே போய் தரிசனம் பண்ணுங்க. குருவனுடைய நாளில் குரு ஹோரையில், இல்லைன்னா மத்தியானம் 1 to 1:30. கோயில் சாத்துவது கிடையாது இந்த திருச்செந்தூரில். இல்லைன்னா 8 to 9. இந்த நேரத்தில் குரு திசை நடக்கிறவங்க குரு ஹோரையில் குருவனுடைய நாளில் கண்டிப்பாக போங்க. ஈசானத்தில் பூஜை அறை வச்சுருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப வசதி. குரு திசை நடக்கும்போது காசு பணம், குரு தான் தனக்காரகன். அள்ளி கொடுப்பார், அள்ளி கொட்டுவார். அப்போ குரு திசையில் நடக்கிறவங்க என்ன செய்யுங்கன்னா, வியாழக்கிழமை கௌரி சங்கர் மாலை ஒன்று சாத்திட்டு ஒன்று வீட்டுக்கு கொண்டாங்க. அதே மாதிரி நல்ல நெய் தீபம் விட்டு இந்த மாதிரி முருகன் அந்த மாதிரி வைங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற நம்பூதிரிகள் உள்ளே வைப்பாங்க. திருச்செந்தூரில் மட்டும்தான் வேல் எப்படி இருக்கும்னா, முருகன் இப்படி வச்சுருப்பார். ஸோ சூரசமாரம் இப்போ வருகின்ற தீபாவளி அப்போ சூரசமாரம் அப்போ தான் முருகப்பெருமான் சிக்கல்லேருந்து வேல் வாங்கிட்டு திருச்செந்தூரில் வதம் பண்ணிட்டு திருப்பரன்றத்தில் கல்யாணம் பண்ணிக்குவார். இதுதான் ஐதீகம். அப்போ வேல் மாத்திரம் பூமியில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் விளக்கு கொடுங்க, கண்டிப்பாக உள்ளே ஏற்றி வச்சுருவாங்க. இப்போ கோவில் நம்ம பார்த்துட்டோங்க. ரிஷபராசி, கன்னி ராசி, மகர ராசிக்காரர்களுக்கும் 9, 18, 27ஆம் தேதி பிறந்தவர்களுக்கும் ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறவங்களும் தெற்கு திசை மனை வீடு தொழிற்சாலை வச்சு வீடு கட்டலாம். இப்போது இதில் பசுமனை 181 குழி. இது என்ன சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. குழிக்கணக்கை பற்றி நான் எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தில் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். பசுமனையை வச்சு வீடு கட்டினா பிள்ளைகள், குழந்தைகள் ஆரோக்கியமாக இருப்பாங்க, நலமாக இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க, பெரிய பதவியிலெல்லாம் வகிப்பாங்க. IAS IPS எழுதுகிறவங்க, NET எக்ஸாம் எழுதுகிறவங்கெல்லாம் பசுமனையை வச்சு கட்டுங்க. 87 ஆண்டுகள் இந்த கட்டடத்திற்கு உண்டான வயது. 9 பொருத்தம் இருக்குது. 11 பொருத்தத்தில் நலமாக இருப்பீங்க. பொருத்தம் பார்த்துட்டோம். வாஸ்து ரூல் என்ன அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு குழிக்கணக்கு பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும், கார்னர் பார்க்கணும், இன்னர் அவுட்டர் பார்க்கணும். KGC 10 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் 5 உங்களுக்கு வாஸ்துவனுடைய ரூல். இப்போ இந்த பிளான் பார்த்துருக்குறோம். எங்ககிட்ட பிளான் நிறைய பேருக்கு போட்டு கொடுத்துட்ருக்கோம். இந்த 5 ரூலில், அதாவது இந்த KGC 10ல் அந்த பிளான் வாங்கினவர் இப்போ பேசுகிறாரு. வணக்கம் சார். நான் யூடியூப்பில் லிங்கம் வாஸ்துன்னு சொல்லி ஒன்று பார்த்துருந்தேன். பிளான்லாம் அதில் நிறையா பிளானாக போட்டிருந்தாங்க. சரி, எனக்கு ஒரு 1000 சதுரடி வீடு கட்ட வேண்டி இருந்தது. அதனால் போய் இன்ஜினியரை போய் நேரடியாக பார்த்தோன்னே என்னப்பா வீடு கட்ட போகிறீங்களா, சரி உங்களோட சாதகத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டார். அப்புறம் அந்த சாதகத்தை பார்த்துட்டு, சரி இந்த திசையில் வச்சு வீடு கட்டலாம், இத்தனை குழி கணக்குன்னு சொல்லி ஒரு குழி கணக்குன்னு சொல்லி அவங்க புதுசாக ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த குழி கணக்கெலாம் பார்த்து எல்லாமே ரெடி பண்ணி எனக்கு 4 பிளான் போட்டு கொடுத்தாங்க.
அதில் எல்லாமே பிளானுமே நல்லா இருந்தது. அந்த பிளானை வாங்கிட்டு அவங்க ஒரு டீம் ஒர்க்காக இருக்காங்க. ஆஃபீஸில் 2 பேர் இருக்காங்க, ட்ராயிங் போட்டுகிட்டே இருக்காங்க. சார் சைடு போயிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. அப்புறம் அவங்கள பார்த்து பேசிட்டு அந்த ட்ராயிங்கை வாங்கிட்டேன். ட்ராயிங்கை வாங்கி வீட்டில் போய் காமிச்சேன், ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ வேலையை ஆரம்பிக்க போகிறேன். அந்த பிளான் நல்லா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால் பிளான் போட்டு கொடுத்தவங்களுக்கும் நல்லா நன்றிங்க சார். ஒரு பிளான் போட கொடுத்துருந்தேன், நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க. நன்றி, வணக்கம். வர்றவங்களுக்கும் சரி, வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு அனுப்புகிறவங்களுக்கும் இதே மாதிரி ரூலில் தான் நாங்கள் பிளான் அமைச்சு கொடுத்துட்ருக்குறோங்க. ஸோ அதனால் தேவைப்படுறவங்க என்கிட்ட நீங்கள் பிளான் வாங்கிக்கலாம். இப்போது நம்ம பிளானை பார்த்துட்டோம். ஐப்பசி மாதத்தில் நல்ல நாட்கள் அப்படின்னு எடுத்திங்கன்னா 24, 10, 25, 27, அதுக்கப்புறம் 8, 11, 10, 11, 11, 11, 13, 11 எல்லாமே நல்ல நாட்கள். இதில் நீங்கள் நிலம் வைக்கலாம், கிரக பிரவேசம் வச்சுக்கலாம், ரெஜிஸ்டர் பண்ணலாம், லேண்டு போய் பார்க்கலாம், லேண்டு வாங்கலாம். கார்த்திகை மாதம் 21, 11, 24, 11, 25, 11, 1, 12, 2, 12, 6, 12, 8, 12, 9, 12, 10, 12, 13, 12 இந்த நாட்கள்லையும் நீங்கள் கிரக பிரவேசம் நிலம் வைக்கிறது இதெல்லாம் செய்யலாம். ஐப்பசி கார்த்திகையில் நல்ல நாட்கள் சொல்லியிருக்கிறேன். நிறைய அன்பர்கள் கேட்குறதுனால எல்லா பிளான்லேயும் சொல்லிக்கிட்டே வந்துடுவோங்கிறதுக்காக தான். வாஸ்து நாள் ஐப்பசி மாதத்தில் 28/10/2021 வியாழக்கிழமை அன்னைக்கு 7:42 8:18 அஷ்டமி வரலைங்க. அதே மாதிரி கார்த்திகை மாதத்தில் 8ஆம் தேதி இது ஐப்பசி 11, கார்த்திகை 8, 24/11/2021 10:54 11:00 பண்ணணும். கொலு வருகின்ற 7/10/2021 15/10/2021 வரைக்கும் வீட்டினுடைய ஈசான மூலையில் அல்லது கன்னி மூலையில் யார் ஒருவங்க கொலு வைக்கிறாங்களோ அவங்க வீட்டில் அனைத்து விதமான தெய்வங்களும் போவாங்க. அதே மாதிரி கொலு வச்ச அப்போ இரவில் பார்க்க வர சொல்லி வீட்டில் அழைப்பு கொடுப்பாங்க. நிறைய பேர் வருவாங்க, பார்ப்பாங்க. ஸோ அனைவருக்கும் ஏதோ ஒரு விதமான நிவேத்தியம் படைச்சதை எல்லாருக்குமே கொடுங்க. சின்ன சின்ன பரிசு பொருட்கள் மாதிரி ஒரு சில அன்பர்கள் கொடுக்குறாங்க. யார் ஒருவர் கொலு வைக்கிறாங்களோ ஸோ அவங்களுக்கு கல்வி, செல்வம், வீரம் இந்த 3மே ஒன்று சேர கிடைக்கும். அதனால் மகாலட்சுமி வீட்டுக்கு வருவாங்க, தைரியலட்சுமி, அஷ்டலட்சுமி எல்லோரும் வருவாங்க. அதனால் நீங்கள் அவசியமாக கொலு வாய்ப்பு இருக்கிறவங்க வைங்க. இப்போ வரைபடம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நண்பர்களே. ஸோ இந்த வரைபடத்தில் நிறைய தகவல்கள் நம்ம கொடுத்துருக்குற மாதிரி நீங்கள் செயல்படுங்க. அருமையான ஒரு வரைபடம், நிறைய தகவல்கள் கொடுத்துருக்குறோம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். என்னன்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட்ஸ் போடலாம். கட்டடம் கட்டிகிட்டு இருக்கும்போது சென்ட்ரிங் நாங்கள் போடுறதுக்கு எல்லா ஜாமான் ரெடி பண்ணிட்டோம், அல்லது ஒரு லிண்டல் போடுறோம், எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டோம். ஸோ சிமெண்ட்டு வர்றதுக்கு காலதாமதம் ஆயிடுச்சு, அல்லது மணல் வரலை, அல்லது ஜல்லி வரலை, ஏதோ தண்ணி அன்றைக்கி பவர் கட்டு, இது எதனால் நடந்தது, இது மாதிரி நடந்ததுக்கு என்ன காரணம், இது மாதிரி உங்களுக்கு இது மாதிரி நடந்திருக்கா அப்படின்றத என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடத்துடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.